ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எப்படி வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் நேமை யூசர் நேமாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வாட்ஸ்அப்பில் எப்படி யூசர் நேம் மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். கிளாஸில் இப்போ 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. 120 ஸ்டூடெண்ட்ஸோட காண்டாக்ட் நேமே என்னோடய மொபைலில் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் உங்களோடதில் அபவுட் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் இருக்கும். அதில் உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணால் எல்லாருக்குமே உங்களோட ரெஜிஸ்டர் என்ன நேமில் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிருக்கீங்களோ காலேஜில், அதே நேமில் இங்கேயும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு நோட் பண்ணுறதுக்கு. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் இருக்க வாட்ஸ்அப் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஐக்கானை கிளிக் பண்ணோன்னா டாப் ரைட் சைட் கார்னரில் இந்த மாதிரி 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற இது இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலர் இதில் சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. செட்டிங்ஸை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு உங்களோட நேம் என்ன இருக்கோ, சுபாஷினி ஆசை தம்பி அப்படிங்கிற நேமில் என்னோடது இருக்குது மொபைலில் ப்ரொஃபைல் நேம், அந்த இது ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரொஃபைல் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். இதில் சுபாஷினி ஆசை தம்பி அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு பென் சிம்பிள் இருக்கும். அந்த பென் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா என்டர் யோர் நேம் அப்படின்னு கேட்கும். நேமை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் எபோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். எபோட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பென் சிம்பிள் இருக்கும். அந்த பென் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா எபோட்லேயும் உங்களோட நேமை மாற்றிக்குங்க. நேமை மாற்றிட்டு சேவ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. எதுக்காக எபோட்லேயும் உங்களோட நேம் மாற்ற சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ப்ரொஃபைல் நேம் மட்டும் நீங்கள் மாற்றிருந்தீங்கன்னாலும் எபோட்டில் மாற்றாமல் உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத எபோட்டில் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எபோட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்றவங்களோட மொபைலில் வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்க பார்க்கும்போது உங்கள் நேம் என்ன சேவ் பண்ணி இப்போ என்னோடய ஃபோன் என்னோடய பொண்ணுக்கிட்ட சேவ் ஆகிருக்கும்போது நம்பர் அம்மான்னு சேவ் ஆகிருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் சுபா அப்படின்னு சேவ் பண்ணியிருப்பாங்க. அந்த நேமில் தான் உங்களுக்கு காமிக்கும். ஆனால் எபோட் அப்படிங்கிற இடத்துல உங்கள் நேமை டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நேம் அவங்க காண்டாக்டில் இல்லைன்னாலும் எபோட்டில் உங்கள் நேமில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும், எல்லா ஸ்டாஃபுக்கும் இந்த ஸ்டூடெண்ட் தான் லாகின் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். Hope you will enjoy this video and it will be useful. Thank you.